பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. ஹே மித்ரா, உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தா இந்த மாயா கிட்டே நீ அவ்வளோ ஆட்டிடியூடாக பேசியிருப்ப. ஏண்டி ஒரு தடவையும் நீ ஆதியை ஏன் ஆதியத்தான் சொல்லும்போது எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஆதியை நான் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்டி. அதோட உன் திமிரை இன்னைக்கு நான் எப்படி அடக்குறேன்னு பாருடி. எல்லாருக்கு முன்னாடி உன்னை நான் இந்த ட்ரிங்கை குடிக்க வச்சு இன்னைக்கு எப்படி அசிங்கப்படுத்துறேன்னு மட்டும் பாருடி. அதுக்கப்புறம் ஆதியை உன்னை வெறுத்து ஒதுக்கிடுவான். பேரர் கம் ஹியர். மேம் சொல்லுங்க மேம், ட்ரிங்க்ஸ் ஏதாச்சும் வேணுமா? நோ ஐ டோன்ட் வாண்ட். ஹே, நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, நான் சொல்கிற டைமில் ஒருத்தவங்களுக்கு நான் கொடுக்குற ட்ரிங்கை போய் கொடுன்னு. இந்த ட்ரிங்கை போயிட்டு அங்கே நிற்கிறா பாரு ஒருத்தி, நல்லா ஸ்கை ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டுட்டு அவகிட்ட போய் கொடு, சரியா? ஓ ஓகே மேம். மேம் இது கூல்ட்ரிங்க்ஸ் தானே மேம்? ஏன்னா இது கூல்ட்ரிங்க்ஸ் கேட்குறவங்களுக்காக கொடுக்க சொல்லியிருக்காங்க மேம். யா இது ஜஸ்ட் கூல்ட்ரிங்க்ஸ் தான். நீ போய் அவகிட்ட கொடு. அவ வேண்டான்னு சொன்னாலும் எப்படியாச்சும் ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்துரு, சரியா? ஓ ஓகே மேம். ஏ மித்ரா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாருடி, நீ இந்த கூல்ட்ரிங்க்ஸை குடித்த உடனே எப்படி எல்லாருக்கும் முன்னாடி அசிங்கப்பட்டு நிற்க போகிறேன்னு. நார்மலாக குடிச்சிருக்கவன் இந்த ட்ரிங்கை குடித்தாவே போதையாவான். உன்னை பார்த்தா முன்ன பின்னாடி சரக்கே குடிக்காதவ மாதிரி இருக்க. கண்டிப்பாக இதை நீ குடித்த உடனே செம்ம போதையில் எல்லாருக்கும் முன்னாடி எப்படி அசிங்கப்பட போகிறேன்னு மட்டும் பாருடி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த குடும்ப குத்து விளக்கு குடிகாரியா மாற போறா. இவ குடிச்சிட்டு இங்க பண்ற அலம்பல்ல ஆதியே அவளை வெறுத்து ஒதுக்கிடுவான். மாயா பேபி, உன் பிளான் சூப்பர் டி. இன்னைக்கு இருக்கு இந்த முத்ராவுக்கு. எவ்வளோ நாள் என்கிட்ட திமிர்த்தனமா பேசுவா, எல்லாத்துக்கும் சேர்த்து இன்னைக்கு நீ அனுபவிடி. மாயா பேபி, சியர்ஸ். எங்க போனானே தெரியலையே. ஐயோ பசிக்குது வேற, ஏதாச்சும் சாப்பிடலான்னு பார்த்தா இவளை இன்னும் காணும். யாரு இவ? பார்க்கறதுக்கே சும்மா அப்படி இருக்கா. என்ன ஸ்ட்ரக்சரா இருக்கா. நானும் எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்துருக்கேன், பழகிருக்கேன். ஆனா இவளை பார்த்த உடனே என்னையவே இவ்வளோ இம்ப்ரெஸ் பண்றா. டே சஞ்சய், ஒரு நாள் வாழ்ந்தாலும் இவளை மாதிரி பொண்ணோட வாழணும்டா. சரி, இன்னும் எவ்வளோ நேரம் தான் எட்டி நின்று அவளை பார்க்கறது? அப்படியே போய் கொஞ்சம் கிட்ட நின்று ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம். மாட்டுனா நமக்கு லக்கு தானே. ஹே ஹாய் பேபி. யாரு தண்டாவாயன்? எதுக்காக இவன் நம்ம கிட்ட வந்து பேசுறான்? ஹே பேபி, நான் உன்கிட்ட தான் பேசுறேன். யூ ஆர் லுக்கிங் சோ பியூட்டிஃபுல், யூ நோ. ஐயோ சின்ன தண்டாவாயன் என்ன ரொம்ப டென்ஷன் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். நல்லா பிடிச்சி திட்டி விட்டுலாமா? வேண்டாம். ஒருவேளை இவன் அந்த ஹிட்லரோட ஃப்ரெண்டா இருந்தா என்ன பண்றது? கடவுளே. ஹே பேபி, நான் உன்கிட்ட தான் பேசுறேன். நீ ரொம்ப அழகா இருக்க. பை தி வே, யுவர் குட் நேம்? நானும் போனா போட்டன்னு பொறுமையா இருந்தா இந்த அண்டாவாயன் சும்மா பேசிட்டே இருக்கான். இவனை இங்க பாருங்க மிஸ்டர், என் பேர் என்ன வருதா, உங்களுக்கு என்ன வந்திருக்கு? இங்க பாருங்க, உங்க வேலையை மட்டும் நீங்க பாருங்க, புரிஞ்சதா? ஹே பேபி, இப்போ எதுக்கு நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுற? அங்க பாரு, எல்லாரும் பார்ட்டியை எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஸோ நீ தனியா நின்ன, அதனாலதான் உனக்கு கம்பெனி கொடுக்கலாமேன்னு வந்தேன். சரி ஓகே, நம்ம போய் டான்ஸ் ஆடலாமா பேபி? ஷல் வி கோ? ஹலோ மிஸ்டர், நானும் போனா போட்டுன்னு பொறுமையா இருந்தா உங்க இஷ்டத்துக்கு நீங்க பட்டு பேசிட்டே போறீங்க. இங்க பாருங்க, இதுக்கு மேல என்கிட்ட ஏதாச்சும் தேவையில்லாம பேசுனீங்கன்னா அவ்வளவுதான், எல்லாரையும் கூப்பிட்டு அசிங்கப்படுத்திடுவேன். ஒழுங்கா இந்த இடத்த காலி பண்ணுங்க, புரிஞ்சதா? இவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இந்த சஞ்சய் கிட்டே இந்த மாதிரி பேசுவா. ஏதோ அழகா இருக்கேன்னு இவகிட்ட வந்தா ரொம்ப ஓவரா பேசுறா. இரு, இந்த பார்ட்டி இன்னைக்கு முடியறதுக்காட்டியும் இந்த சஞ்சய் யாருன்னு உனக்கு காட்டாம விட மாட்டேன்டி. ஐ திங்க் நீங்க இப்போ கொஞ்சம் டென்ஷனா இருக்கீங்க, அதனாலதான் இப்படி பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, see you later. இந்த அண்டாவா எனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா என்கிட்ட இப்படி பேசியிருப்பான். இவனுங்களாம் ஏன் தான் இப்படி இருக்கானுங்களே தெரியல. ஐயோ பைஷு வேற எங்க போனானே தெரியல. இப்ப எவ்வளவு எங்க கண்டு தேடுறது? மேம், கூல் ட்ரிங்க்ஸ்? இல்ல ப்ரோ, எனக்கு வேண்டாம். மேம் இல்ல மேம், வந்ததுல இருந்து நீங்க எதுவுமே சாப்பிடவே இல்ல, அதனாலதான் மேம் கேக்குறேன். கரெக்ட் தான் ப்ரோ. சரி ஓகே, தாகமா தான் இருக்கு எனக்கும். சரி கொடுங்க. என்ன கூல்ட்ரிங்க்ஸ் இது? ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. குடிக்கலாமா வேண்டாமா? ஐயோ தாகமா வேற இருக்கு. வைஷு வேற இன்னும் காணல. பசிக்குது வேற. என்ன பண்ணலாம்? ஐயோ பசிக்குது வேற. இவன் எங்க போனானே தெரியலையே. சரி ஓகே, இப்போதைக்கு பசிக்கு இந்த கூல்ட்ரிங்க்ஸை குடிக்கலாம். என்ன இது திடீர்னு தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு.
கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கிறுகிறுன்னு வருது. ஐயோ ஐயோ, என்னால் சுத்தமாக நிற்கவே முடியலை. திடீர்னு எதுக்கு இப்படி பண்ணுது கடவுளே. எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ. இவ யார கூப்பிடுறா? என்னையா கூப்பிடுறீங்க? ஆ உங்களை தான் கூப்பிட்டேன், ஒரு நிமிஷம். என்னடா இது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என்கிட்ட அவ்வளோ கத்துனா, இப்போ என்னடானா அவளே கூப்பிடுறான். அது சரி, இந்த சஞ்சயை பார்த்து மயங்காத பொண்ணுங்க இருக்காங்களா இல்லையா? இவளை இன்னைக்கு மடக்கிட வேண்டியதான். சொல்லு பேபி, எதுக்கு கூப்பிட்ட? இல்லை, அது தலையெல்லாம் ரொம்ப சுற்றுது, ஒரு மாதிரி இருக்கு. என் ஃப்ரெண்டு இங்கே தான், அவள் பேர் வைஷு. வைஷு இங்கே எங்கே இருக்கான்னு பார்த்து என்னை கொஞ்சம் கூட்டிகிட்டு போங்களேன் ப்ளீஸ். என்ன இவ ஒரு மாதிரி கொளறி பேசுறா? ஒருவேளை சரக்கு ஏதாச்சும் அடிச்சுட்டு அத்த போதையில தான் உளறாளா? டேய் சஞ்சய், அவ எப்படி இருந்தா என்னடா? மீன் தானா வந்து தூண்டில மாட்டுது. அதை அனுபவிக்காம இப்ப எதுக்கடா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க? என்ன பேபி, உன் ஃப்ரெண்டு வைஷுவா? ஆமாமா, அவங்க அங்கதான் நிக்கிறாங்க. நீ வா பேபி, உன்னை நான் கூட்டிட்டு போறேன். டேய் ராஸ்கல், இப்போ எதுக்குடா நீ இவ்வளோ பக்கத்தில் நிற்கிற? முதல்ல மேலேருந்து கையெடு, தள்ளி போ, தள்ளி போ. இவன் என்ன போதையிலையும் இவ்வளவு உஷாரா இருக்கா? இல்ல பேபி, அது நீ மயக்கம் வருதுன்னு சொன்னல, அதனாலதான் உன்னை தாங்கி பிடிச்சிருக்கேன். நீ ஒன்னும் கவலைப்படாத, உன் ஃப்ரெண்டு கிட்ட போய் நானே உன்னை விட்டுடுறேன், சரியா? இல்லை இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். முதல்ல மேலேருந்து கையெடு. ஏய் பேபி, உன் மேலேருந்து கையை எடுத்துட்டா நீ கீழே விழுந்துருவ. இட்ஸ் ஓகே, நான் உன்னை பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போறேன், நீ வா. எனக்கு பத்திரமா வர தெரியும். முதல்ல மேலேருந்து கையை எடு ராஸ்கல். கையை எடுக்கல, அவ்வளோதான் சொல்லிட்டான். முதல்ல கையை எடு. டேய், முதல்ல கையை எடுற அவ மேலேந்து. எவன் அவன்? டேய், அவ மேலேந்து கையை எடுன்னு சொன்ன. கையை ஒழுங்கு மரியாதையா எடுத்துரு. டேய், கையை எடு மேலேந்து. வாட்? டேய், நான் எதுக்குடா இவ மேல இருந்து கஞ்சி எடுக்கணும்? இங்க பாராதி, தேவையில்லாம என் விஷயத்துல நீ தலையிடாத, ஒழுங்கா வழிய விடு. நீ சொன்னா கேட்க மாட்டல உன்ன. மித்ரா, மித்ரா, என்னாச்சு உனக்கு? வைஷு கிட்ட போகணும் ப்ளீஸ். டேய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் மேலே நீ கை வச்சிருப்ப? டேய், இங்க பாரு, தேவையில்லாம என் விஷயத்துல நீ தலையிட்டு இருக்க. ஒழுங்கு மரியாதையா அந்த பொண்ணை என்கிட்ட விட்டுட்டு போயிடு, அவ்வளவுதான் சொல்லுவேன். What did you say? இவள போங்கிட்ட விட்டுட்டு போணுமா? டேய், நீ யார்கிட்ட நின்னு பேசுறேன்னு தெரியுமா? நீ ஆதித்யா கிட்ட நின்னு பேசுறடா. அதோட இவ யாருன்னு தெரியுமா? she is mine, okay? வாட்? என்னடா சொன்னது காதுல விழலையா? இவ எனக்கு சொந்தமானவ, புரிஞ்சதா? இன்னொரு தடவை இவ மேல உன் நகம் பட்டா கூட உன்னை அந்த இடத்துலயே குழி தோண்டி புதைச்சிடுவேன். வாட்? என்னடா சொல்ற? டேய், தெளிவா தானடா சொல்றேன். இவ எனக்கு சொந்தமானவ, கூடிய சீக்கிரத்துல எனக்கு பொண்டாட்டியாக போறா. இவ மிஸ்ஸஸ் ஆதித்யாடா. இங்க பாரு சஞ்சய், பார்ட்டிக்கு வந்தோமா, ஓசியில குடிச்சோமா, போனோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு இன்னொரு தடவை என் பொண்டாட்டி மேல கை வைக்கணும்னு நினைச்ச, அதோட உனக்கு அன்னைக்கு தான் லாஸ்ட் டேவா இருக்கும். ஒழுங்கு மரியாதையா சட்டத்தை காலி பண்ணனா உனக்கு நல்லது. இந்த சஞ்சய்க்கு எவ்வளவு திமிரு இருந்தா மித்ரா மேலே கை வச்சிருப்பான். டேய், உனக்கு விட மாட்டேன்டா. ஐயோ, இவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல. மித்ரா, என்னாச்சு உனக்கு? மித்ரா, ஆதியத்தான் நீங்களா? நைஸ் டு மீட் யூ. நீ எப்போ வந்த? எனக்கு ஒரு மாதிரி மயக்கமா வருது. ப்ளீஸ் என்ன வைஷு கிட்ட கூட்டிட்டு போ ப்ளீஸ். என்னாச்சு இவளுக்கு? ஒரு மாதிரி பேசுறா. இவ வளரதெல்லாம் பார்த்தா சரக்கு ஏதாச்சும் அடிச்சிட்டாளா? ஏ மித்ரா, உனக்கு என்னடி ஆச்சு? சின்னத்தடி குடிச்ச? நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு என்னாச்சு? ஐம் ஓகே. என்ன கொஞ்சம் தலை சுத்துது, அவ்வளோதான். அது கூல்ட்ரிங்க்ஸ் தான் குடித்தேன், அதான் ஒரு மாதிரி இருக்கு. எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதான் இப்படி இருக்கு. எனக்கு ரொம்ப தலை சுத்துற மாதிரி இருக்கு. ப்ளீஸ் என்ன வைஷு கிட்ட கூட்டிட்டு போ. கன்ஃபார்ம் இவ கூல் ட்ரிங்க்ஸ் நினைச்சு வேற எதையோ தான் குடிச்சிருக்கா. கடவுளே, இப்ப என்ன பண்றது? மயக்க வேற வருதுன்னு சொல்றா. அவளால நிக்க கூட முடியல. சரி, பேசாம இங்கதான் நமக்கு ஒரு ரூம் இருக்குல்ல, அந்த ரூமுக்கு கூட்டிட்டு போயிடலாம். வயசு கிட்ட இப்ப கூட்டிட்டு போவியா மாட்டியா? இல்லன்னா என்ன விடு, நானே வயசு கிட்ட போய்ப்பேன். அது சரி, போதையில இருந்தாலும் எப்படி இவ்வளவு திமிர்த்தனமா பேசுற? இந்த நிலைமையில உன்னை தனியா விடுறதா? அப்படியே மேடம் போயிட்டாலும் சரி, நானே கூட்டிட்டு போறேன், முதல்ல வா.
தேங்க்யூ. ஆனால் என்னால் சுத்தமாக நடக்க முடியல. ப்ளீஸ் என்ன தூக்கிட்டு போறியா? என்னது தூக்கிட்டு போணுமா? ஏய் என்னடி பேசுற நீ? நீ தூக்கிட்டு போலன்னா நான் வரமாட்டேன்னு விட, நான் தனியாவே போறேன். என்னது? ஏய் என்னடி பேசுற நீ? முதல்ல வாடி போலாம். முடியாது. நீ தூக்கிட்டு போனாதான் நான் வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன். என்னது? அடக்கு அடவுளே, இவனை இப்படி அடம் முடிச்சிட்டு இருக்கான். டேய் அது இப்போதைக்கு இவளை இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறதுக்கு வேற வழியே இல்லடா. இந்த இடத்துல ஆளுங்களும் பெருசா இல்ல, பேசாம இவளை தூக்கிட்டே போயிடலாம். ஒரு வழியா இவ்வளவு தூக்கிக்கிட்டு ரூமுக்கு வந்தாச்சு. தேங்க் காட், நல்ல வேலை யாரும் பார்க்கல. இப்போ என்ன பண்றது? பேசாம இவ்வளவு ரூம்குள்ளார விட்டுட்டு வைஷ்ணவியை போய் கூப்பிட்டு வந்துடலாம். கரெக்ட், அதுதான் சரி. ஏய், உன்னை வயசுக்கிட்ட தானே கூட்டிட்டு போக சொன்னேன். நீ எதுக்கு என்ன இங்கே கூட்டிட்டு வந்திருக்க? ஆமா, இது என்ன இடம்? ஐயோ, இவ என்ன போதையில இப்படி உளறிட்டு இருக்கா? கடவுளே, இப்போ என்ன பண்றது? ஹே மித்ரா, இது என்னோட ரூம் தான். நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் போய் வைஷ்வ கூட்டிட்டு வரேன், சரியா? என்னது? நான் எங்கே தனியா இருக்கணுமா? மாட்டேன். என்னாலலாம் தனியா இருக்க முடியாது. நீ எங்கே இரு ப்ளீஸ். ஐயோ, இவ என்ன இப்படி மேல சாஞ்சுக்கிட்டு நீ எங்க இருந்து சொல்லிட்டு இருக்கா? கடவுளே, எனக்கு வேற என் கண்ட்ரோல் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. இவ வேற இந்த நிலைமையில இருக்கா. டே ஆதி, இதுக்கப்புறம் நீ இங்க இருந்தனா அது சுத்தமா சரியா வராதுடா. மித்ரா மித்ரா மித்ரா, கொஞ்சம் நகர்ந்து நில்ல. இப்ப எதுக்கு என்ன நீ நகர்ந்து நிக்க சொன்ன? முடியாது, நான் இப்படி தான் நிப்பேன். ஐயோ, சென்னை மறுபடியும் மேல வந்து சாஞ்சுக்கிட்டு நிக்கிறா. கடவுளே, ஐயோ, இப்போ நான் என்ன பண்றது? இவன் நகர்ந்தா தானே நான் வைஷு போய் கூட்டிட்டே வர முடியும். இவன் என்ன விடவே மாட்டேங்கிறா. ஹே மித்ரா, ஹே பொண்ணு தாண்டி, சொல்றது கேளுடி. கொஞ்சம் இங்க உட்கார. நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது அதே மாமா. நான் சொல்றத மட்டும் நீ கேளு, சரியா? அது சரி. இன்னைக்கு இவன் நம்மள ஒரு வழி பண்ணாம விடமாட்டா போல இருக்கே. ஐயோ, புரிஞ்சுக்கடி, என்னால முடியலடி. தயவு செஞ்சு கொஞ்சம் நகர்ந்து நில்லடி, நான் போய் வைஷுவை கூட்டிட்டு வரேன். முடியாது முடியாது முடியாது. நீ இங்க இருந்து போகாமே வைஷுவை கூட்டிட்டு வா ப்ளீஸ். என்னது? இங்க இருந்து போகாமலே வைஷுவை கூட்டிட்டு வரணுமா? ஐயோ, என்னத்தடி அப்படி குடிச்சு தொலைஞ்ச இந்த அளவுக்கு உளறிட்டு இருக்க? கடவுளே, அதே கண்ட்ரோல்ரா. எவ்வளவு நேரம் தான் நானும் கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கிறது? இவ விடமாட்டா போல இருக்கே. ஹே மித்ரா ப்ளீஸ், நீ சொல்றது கேள. கொஞ்சம் நகர்ந்து நில்ல. இப்ப எதுக்கு நீ தள்ளி விட்ட? போன மேல கோவமா இருக்கேன். இவ என்ன என் மேல கோவமா இருக்கேன்னு மறுபடியும் வந்து சாஞ்சுட்டா? கடவுளே, ஹே மித்ரா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுடி. நீ ஏன் பேசிட்டே இருக்க? பேசாத, போய் வைஷுவை கூட்டிட்டு வா. நான் வீட்டுக்கு போகணும், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கு தாண்டி நானும் சொல்றேன், என்ன விடு, நான் போய் வைஷுவை போய் கூப்பிட்டு வரேன். முடியாது. ஐயோ, இப்போ என்ன பண்றது? இவன் என்ன இப்படி சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்கிறா? நல்லா இருந்தாலும் நான் சொல்ற பேச்சு கேட்க மாட்டா, போதையில இருந்தாலும் நான் சொல்ற பேச்சு கேட்க மாட்டா. ஐயோ, செம்ம போதையில வேற இருக்கா. ஐயோ டே ஆதி, எவ்வளவு நேரம் தாண்டா நீயே கண்ட்ரோல் பண்ணிட்டே இருப்ப? இதுக்கு மேல என்னால முடியாதுடி. கடவுளே, ஹே மித்ரா ப்ளீஸ் டி, சொல்றத புரிஞ்சுக்கோ. கொஞ்சம் நகர்ந்து நில்ல. நீ இப்படி உட்காந்துக்கோ, நான் வைஷுவை கூப்பிட்டுட்டு ஒரே நிமிஷத்துல வந்துடலாம், ஓகேவா? எதுவும் பேசாத. இவன் என்ன பண்ண போறா? ஹே மித்ரா, ஹே என்னடி ஆச்சு? என்னடி பண்ண போ? நான் உன்னை கிஸ் பண்ணிட்டேனா? ஐயோ, இப்போ என்ன பண்றது? கிஸ் பண்ணனா தப்பு தானே? ஆமா, தப்பு தான். ஆனா நீ நானும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்ல, அதனால இது தப்பு கிடையாது. நீ ஒன்னும் தப்பா நினைச்சுக்காத, சரியா? என்ன இவ பாட்டுக்கு கிஸ் பண்ணிட்டு அவ பாட்டுக்கு மறுபடியும் மேலே சாஞ்சிட்டா. நானே இவ்வளோ நேரம் தாண்டி கண்ட்ரோலாக இருக்கிறது. இதுக்கு மேலே என்னால் சத்தியமாக முடியாது. இப்போ சின்ன பண்ணுறது. ஐயோ டியாதி,
அவ இந்த நிலைமையில இருக்கும்போது நீ இப்படி யோசிக்கிறதே தப்புடா. அவ தான் ஏதோ போதையில தெரியாம உனக்கு கிஸ் பண்ணிட்டா. அதுக்காக நீ எப்படா இப்படிலாம் யோசிக்கலாம்? இது தப்பு. மித்ரா மித்ரா மித்ரா, நீ கொஞ்சம் நகர்ந்து இல்லை, நான் போய் வைஷுவை கூட்டிட்டு வரேன். என்ன ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்க? கிஸ் பண்ண போறியா என்ன? ஆடி பிச்சிடுவேன். என் பக்கத்தில் வந்த மாவனே மண்டே உடச்சி மாவிளக்கு போட்டுருவேன். பக்கத்துலலாம் வரக்கூடாது, சரியா? அது சரிடி. சும்மா இருந்த என்ன கிஸ் பண்ணி சுரண்டி விட்டுட்டு இப்போ என்னடானா பக்கத்துல வரக்கூடாதுன்னு ரொம்ப உஷாரா இருக்கா. ஐயோ, இதுக்கு மேல இங்க இருந்தா சத்தியமா என் கண்ட்ரோல் போயிட்டு நான் என்ன வேணாலும் பண்ணிடுவேன். இது சரியா வராது. மித்ரா மித்ரா, நீ இங்கே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன், சரியா? அது போறியா? வேணாம் வேணாம், நான் தனியா இருக்கணும் ப்ளீஸ், எனக்கு பயமா இருக்கு. எங்கே இரு ப்ளீஸ். என்னது? எதுக்கு மேல சாயிர? மைசிலிருக்கும் வண்ணம் தீ வளர்த்ததென்ன, தூவம் போடும் நேரம் தூண்டிலிட்டதென்ன, என்னையே கேட்டு ஏங்கினேன் நான். என்ன கண்ணடி இது? இத பார்த்தாவே என் கண்ட்ரோல் என்னை விட்டு போயிடுதுடி. சின்ன மன்னிச்சிடு மித்ரா. பல மின்னல் எழும் நேரம், எங்கெங்கோ எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம். என்ன பண்ணணும் இப்போ? என்ன ஆதி, என்னடா பண்ணி வச்சிருக்க நீ? கடவுளே! ஐயோ சாரி மித்ரா, சாரி. அது 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 ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், சாரி. நல்லா இருந்துச்சு. ஒன் மோர் பண்றியா? என்னது ஒன் மோர் பண்றியாவா? கடவுளே, இவனெல்லாம் செம்ம போதையில இருக்கா போல இருக்கே. அதனாலதான் இப்படி எல்லாம் உளறிட்டு இருக்கா. ஆதி, இதுக்கு மேல நீ இங்க இருந்தாலும் கண்டிப்பா உன்னை மீறி நீ அடுத்த கட்டத்துக்கு போயிடுவடா. இது சுத்தமா சரி வராது. இவ சொன்னாலாம் கேட்க மாட்டா. அதனால ஒழுங்கா இவ்வளவு படுக்க வச்சுட்டு நம்ம போயிட வேண்டியதான். அப்பா, ஒரு வழியா அவளை தனியா படுக்க வச்சாச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் அவன் என் மேல இருந்திருந்தா அவ்வளவுதான். என்ன நடந்திருக்கும்னு எனக்கே தெரிஞ்சிருக்காது. கடவுளே, இவ எனக்கு என்னதான் பண்றான்னு தெரியல. இவன் என் பக்கத்துல இருந்தாவே என் கண்ட்ரோல் சுத்தமா என்கிட்ட இருக்கவே மாட்டேங்குது. மாயக்காரி. ஐயோ, இவ போதையில இருக்கும்போது நம்ம வேற என்னென்னமோ பண்ணிட்டோமே. நாளைக்கு இத விஷயம் தெரிஞ்சு என்கிட்ட வந்து கேட்டானா என்ன சொல்றது? ஐயோ, சாமியாட்டம் ஆடுவாளே. டே ஆதி, இப்போ எதுக்கு நீ எந்திரிச்சேன்? வந்து படுவா, நான் உன் மேலே படுக்கணும். உன் மேலே படுத்தா ஜாலியாக இருக்கு. ப்ளீஸ் வா, நான் உன் மேலே படுக்கணும். என்னது? என் மேல படுக்கணும்? வா. ஐயோ, ஏண்டி நீ வேற போதையில என்ன பேசணும் தெரியாம என்னென்னமோ பேசிட்டு இருக்க. கடவுளே, அது மறுபடியுமா? என்னால முடியாதுரி. ஏதோ ஒரே ஒரு டைம் கண்ட்ரோலா பண்ணிட்டேன். மறுபடியும் சத்தியமா என்னால முடியாதுரி. இவ வேற மனுஷனோட நிலைமை புரியாம என்னென்னமோ உளறிட்டு இருக்கா. டே ஆதி, இதுக்கப்புறம் இங்க கொஞ்ச நேரம் என்னாலும் அவ்வளவுதான்டா. அவளே பக்கத்துல எடுத்து படுக்க வச்சிருவா. இதெல்லாம் தப்பு. அதோட போதையில வேற இருக்கா. பசக்கா ஏதாச்சும் ஆயிட போதுரா. முதல்ல வைஷ்ணவி எப்படி கூப்பிட்டு வரணும். கடவுளே, இவளை விட்டுட்டு போலாமா? வேற வழியில பேசாம டோர் லாக் பண்ணிட்டு வைஷு போய் கூப்பிட்டு வந்துடலாம். ஏய், உன்னை வான்னு சொன்ன, வா. அட யாருடா இவ வேற ஒருத்தி? இங்க பாருடி, இங்கே இரு, சரியா? நான் போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். ஓகே, ரூமை திறந்துட்டு வெளியில வந்துடக்கூடாது, ஓகேவா? எங்க போற? ஓ, வைஷுவை கூட்டிட்டு வர போறியா? ஆமா, டைம் ஆயிடுச்சு. லக்ஷ்மி அம்மா வேற சீக்கிரம் வீட்டுக்கு வர சொன்னாங்க. நீ போய் கூட்டிட்டு வா, நான் இங்கே இருக்கேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் ரூமை விட்டு வெளியிலலாம் வரமாட்டேன். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் தூங்குறேன். குட் நைட். அப்பா, ஒரு வழியா தூங்கிட்டாளா? கடவுளே, இவன் என்ன செம்ம போதையில இருக்கா? அப்படி என்ன குடிச்சானு ஒண்ணுமே தெரியலையே. டே ஆதி, இருந்தாலும் நீ பண்ணினது ரொம்ப தப்புடா. அவ போதையில இருக்கும்போது அவ தான் போதையில என்ன பண்றோன்னு தெரியாம ஏதேதோ பண்ணுனானா நீயும் பதிலுக்கு அப்படி பண்ணிருக்க கூடாதுடா. அதனால ஒழுங்கா அவகிட்ட நாளைக்கு சாரி கேளு, சரியா? ஐயோ, சீக்கிரமா போய் வைஷுவை கூட்டிட்டு வந்து இவ போதையை தெளிய வச்சு முதல்ல வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும். டைம் வேற ஆகிட்டு இருக்கு. வீட்டுல ஆன்டி வேற தேடுவாங்களே இவங்கள. ஐயோ டே ஆதி, சீக்கிரம் போடா. மித்து இங்கே தானே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா, பின்னவே இப்போ எங்கே போனா? ஐயோ, இங்கே வேற யாரை பார்த்தாலும் தெரிஞ்சவங்க மாதிரியே தெரியல. இப்போ இவளை நான் இங்கே எங்கே கண்டு தேடுறது? மோனி ஒரு நிமிஷம் இங்கே வாங்களேன். வைஷு, சொல்லுப்பா, என்னாச்சு? எதுக்கு கூப்பிட்ட? இல்ல மோனி, அது மித்துவை எங்கேயாச்சும் பாத்தியா? ஐயோ இல்லையே, ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே தான் நின்னா. ஓ சரி மோனி, அப்போ இங்கே தான் எங்கேயாச்சும் இருப்பா. சரி ஓகே மோனி, நீ போய் கண்டினியூ பண்ணு, நான் பாத்துக்கிறேன். ஓகேப்பா. ஐயோ மித்து, எங்கடி போனேன்? இங்க வேற தெரிஞ்சவங்க யாருமே இல்ல. இப்போ இவளை நான் எங்க கண்டு தேடுறது? பேசாம அந்த பக்கம் போய் தேடி பார்க்கலாம். ஐயோ சாரிங்க.
அனிதா, ஏயூ இடியட், ஆள் நிக்கிறது கூட தெரியாம இப்படி வந்து மோதுற. கண்ணை முன்னாடி வச்சுட்டு வந்தியா இல்ல பின்னாடி வச்சுட்டு வந்தியா? ஐயோ இல்லைங்க, நான் கவனிக்கல, சாரி. வாட், கவனிக்கலையா? ஹே, ஜஸ்ட் மிஸ். அந்த ட்ரிங்க்ஸ் என் ட்ரெஸ் மேல கொட்டுறதுக்கு. இந்த ட்ரெஸ் எவ்வளோ காஸ்ட்லின்னு தெரியுமா? உன்னை பார்த்தாவே தெரியுது இந்த மாதிரி காஸ்ட்லியான ட்ரெஸ்லாம் நீ போட்டதே இல்லைன்னு. ஓ காட், சொன்ன மாதிரி ஆளெல்லாம் எவன் தான் உள்ள விட்டானே தெரியல. இங்க பாருங்க, சும்மா தேவையில்லாம பேசாதீங்க. நான் தான் தெரியாம இடிச்சிட்டேன்னு சொன்னல, அதோட நான் இடிச்சதுக்கு சாரியும் கேட்டுட்டேன், சரிங்களா? அதோட வழியில நின்னது நீங்க தான், நான் ஒன்னும் இல்ல. நீங்க ஓரமா நின்னுருந்தீங்கன்னா நான் ஒன்னும் உங்க மேல இடிச்சிருக்க போறதில்ல, புரிஞ்சதா? சும்மா தேவையில்லாம என்கிட்ட பேசாதீங்க. ஏய், ஹவு டேர் நீ என்கிட்டயே இவ்வளவு திமிர்த்தனமா பேசுவ? உன்ன ஏய் இடியட், யாரது என் கையையே பிடிக்கிறது?